ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னதாக மீண்டும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் ஆரம்பத்திலே நாங்கள் கூறியது போல கலந்துரையாடல் ஒரு நேர்காணல் பகுதி, இப்பொழுது இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு விசேடமான ஒரு நேர்காணல் பகுதியாக அமையவிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், காப்போத உயர்தர பரீட்சைகள் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கான ஒரு விசேட நேர்காணல் பகுதியாக இந்த பகுதி அமைய போகின்றது. முக்கியமாக கல்வி என்பது புத்தக அறிவை மட்டும் சார்ந்ததல்ல, முக்கியமாக மனதின் உறுதியையும் சார்ந்தது. அந்த வகையில் காப்போது உயர்தர பரீட்சையை எதிர்நோக்கவிருக்கும் மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகும் மத்தியில் தங்களுடைய மனதையும், அதாவது உளவியல் ரீதியான தயார்படுத்தலும் முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இது தொடர்பாக பாடசாலை மாணவர்கள் எவ்வாறு அவர்களை மன ரீதியாக தயார்படுத்திக் கொள்ளலாம், அதே போல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த தருணத்தில் அவர்களுக்கு எவ்வாறு உறுதுணையாக இருப்பது என்பது தொடர்பாக பல விடயங்களை பேசுவதற்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார். உளவியல், சமூக நலன், மனநல ஆதரவு மற்றும் சமூக மேம்பாட்டு துறைகளில் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட நிபுணர், அதே போல தேசிய மற்றும் சர்வதேச உளவியல் நிபுணர்களுடன் இணைந்து பயிற்சி, மொழிபெயர்ப்பு, ஆலோசனை மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களில் சிறப்பாக பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு இளங்குமரன் மாணிக்கம் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். 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 இன்றைய நிகழ்ச்சியில் காப்போதோ உயர்தர பரீட்சைகளை எதிர்நோக்கவிருக்கும் மாணவர்களுக்கான பல விடயங்களை நாங்கள் உளவியல் ரீதியாக எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பேசவிருக்கின்றோம். அந்த வகையில் பல மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருவாயில் மன ரீதியாக தயாரிப்பை பெரும்பாலும் புறக்கணிக்கின்றார்கள். அந்த படிப்புக்கு இணையாக மனதுடைய தயாரிப்பு, மன ரீதியாக அவர்கள் எவ்வாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் இது மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் கல்வி அல்லது ஆரோக்கியமான நிறைவான வாழ்வு என்று வருகின்ற பொழுது கல்வி அதன் ஒரு பகுதி மட்டுமே. நாங்கள் இவ்வாறான மிகுந்த போட்டியுள்ள ஒரு பயிற்சிக்கு தோற்றுவிப்பதற்காக பல ஆண்டுகள் எங்களது பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் கல்வி என்பது ஒரு பகுதி மட்டுமே. அத்தோடு சேர்ந்த விடயமாக நாங்கள் உறவு மற்றும் விழுமியங்கள், இந்த இரண்டையும் நாங்கள் பார்க்க வேண்டும். எப்படியாயினும் இப்பொழுது மாணவர்கள் அதிகமாக பாட ரீதியான அறிவு தேர்ச்சிக்காக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற சூழல் பலவிதமான பின்னடைவுகளை எங்களை கொண்டு வந்திருக்கிறது. சமீப காலங்களிலே பரீட்சைக்கு தோற்றுவிப்பது மட்டுமல்ல, பரீட்சை பெறுபவர்கள் வருகின்ற காலங்களிலே எங்களது மாணவர்கள் சிலர் உயிரை மாய்த்து கொள்கின்ற செய்திகள் கூட எங்களது நாட்டில் புதினமான ஒரு விடயம் அல்ல. எனவே இதை குறித்து பேசுவது மிகவும் முக்கியமானது. படிப்புக்காக தங்களது நேரத்தை செலவிடுகின்ற அதே வேளை பாடத்திட்டங்களில் இருக்கின்றவற்றை அறிந்து கொள்வதற்காக பிரயாசப்படுகின்ற அதே வேளை தங்களது உள ரீதியான ஆரோக்கியத்தை குறித்தும் மக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்பது இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இந்த கேள்வி மிகவும் முக்கியமான ஒரு கேள்வி. இதை குறித்து சிந்திப்பதற்கு இந்த நிகழ்வு பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல் இப்பொழுது அந்த மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு முன்பதாகவும் அதே போல் போட்டித் தேர்வுகளின் போதும் மன ரீதியாக தங்களை தயார்படுத்தி கொள்ளாமல் பல உணர்ச்சி வசப்பட்டு பல விடயங்களை தங்களுடைய தலைக்குள் போட்டு வைத்துக் கொள்வார்கள். கல்வியும் முக்கியம். அதே போல் வெளியே இருக்கக்கூடிய பலர் ப்ரெஷர் ஒன்றை கொடுப்பார்கள். அந்த அழுத்தத்தை எவ்வாறு அவர்கள் உளவியல் ரீதியாக சமாளிக்கலாம், அண்ட் மற்றது அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகள் என்ன? நான் முன்பு கூறியது போல பாட அழகுகளில் இருக்கின்ற விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு பிரயாசம் எடுக்கின்றது நல்லது, அது அவசியமானது. அது அந்த
எவ்வாறான படிமுறையில் நாங்கள் கற்க வேண்டும், எவ்வாறு கேள்விகள் வரும், அதற்கு எவ்வாறு நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்கள் அது தேவையான ஒன்று. பரீட்சை என்று வருகின்ற பொழுது பொதுவாகவே பரீட்சை தொடர்பான பதகளிப்பு ஏற்பட முடியும், அது சாதாரணமானது. ஆனால் அந்த பதகளிப்பு அதீதமாக ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கின்ற பொழுது, கூடுகின்ற பொழுது, அது பல்வேறுபட்ட உளவியல் ரீதியான பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறது. பயம் ஒரு முக்கியமான இந்த பதட்ட வெளிப்பாடு. 3 வகையான பயங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கலாம். முதலாவது, எவ்வாறான கேள்விகள் வரும், அன்னோன், அதாவது தெரியாத விடயம் தொடர்பான பயம். அடுத்தது, தங்களது ஆயத்தம் தொடர்பான பயம், நான் ஆயத்தமாக இருக்கின்றேனா என்பது தொடர்பான பயம். அடுத்தது, இந்த பரீட்சையை நான் வெற்றிகரமாக முடிக்காவிட்டால் எனது வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்கும், தோல்வியடைந்து விடுமோ என்கின்ற பயம். இந்த 3 விதமான பயங்களும் எங்களது பிள்ளைகளுக்கு வருகிறது. நாங்கள் இந்த பயத்தை எதிர்கொள்வதற்கு தனித்து மாணவர்கள் மட்டுமல்ல, நாங்கள் பெற்றோராக, ஆசிரியர்களாக மற்றும் சமூக நலன் விரும்பிகளாக நாங்கள் இந்த விடயத்தை கவனிக்க வேண்டும். நான் முன்பு கூறியது போல, கற்றல், உறவு, விழுமியம், இந்த அதிக அளவிலான பதகளிப்பு ஏற்பட்டு அவர்கள் தங்களை தாங்களே குறைவாக மதிப்பிட்டு கொண்டு தங்களது வாழ்க்கையை வெறுக்கின்ற ஒரு நிலைமை வருவதற்கான காரணம் என்னவென்றால், வெறும் பரீட்சை மட்டுமல்ல, இது பெற்றோராலும் ஆசிரியர்களாலும் சமூகத்தாலும் கொடுக்கப்படுகிற அழுத்தம். விழுமியம், எவ்வாறான விழுமியங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. பரீட்சை ஒரு பிள்ளையினுடைய வெற்றி தோல்வியை அல்லது அவனுடைய பெருமதியை தீர்மானிக்கின்ற ஒரு காரியம் அல்ல. பரீட்சை ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதை புரிந்து நடப்பது மிகவும் முக்கியம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த தேர்வு தொடர்பான மன அழுத்தம் அதிகரிக்கும் போது பிள்ளைகளுடைய முயற்சிகளும் அதீதமாக அவர்கள் விரைவுபடுத்துகின்றார்கள். அந்த தருவாயில் அவர்களுடைய முயற்சிக்கும் மேலான ஒரு விடயத்தை அவர்கள் செலுத்தும் போது அந்த முயற்சியே முழுதாக பாதிக்கப்படுகின்றது. அந்த வகையில் அவர்களுடைய இந்த அளவுக்கு மீறிய செயல்பாடு காரணமாக மாணவர்கள் எவ்வாறு இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை உணர முடியும்? அதாவது தங்களுடைய அதீத முயற்சியை கொடுக்காமல் தங்களுக்கு ஏற்றால் போல சில முயற்சிகளை செய்து மன அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கு அவர்கள் எவ்வாறு இரண்டு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியும்? நினைக்கின்றேன் நீங்கள் கேட்ட கேள்வியை நான் சரியாக புரிந்து கொண்டேன் ஆனால் நான் இவ்வாறு பதில் சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒன்று, இந்த அமர்வில் மாணவர்கள் எவ்வாறு பரீட்சைக்கு நேரடியாக தொழிற்சார் ரீதியாக எவ்வாறு பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துவது என்ற விடயத்தை பற்றி நாங்கள் இன்று பேசவில்லை. மாறாக அவர்கள் எவ்வாறு உள ரீதியாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் உள ரீதியாக ஆயத்தப்படாமல் இருப்பது அவர்களது ஞாபக சக்தியையும் அவர்கள் பரீட்சை மண்டபத்தில் அவர்களது செயற்பாட்டையும் அது பாதிக்கும். அவர்களுக்கு பதட்டம் ஏற்படுமானால் சில படித்த விடயங்கள் கூட அவர்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போகலாம். அந்த ஞாபகம் இல்லாமல் போவது மட்டுமல்ல, பரீட்சைக்கு எவ்வாறான ஒரு கேள்விக்கு எவ்வாறு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயம் தொடர்பான அந்த வழிமுறையை கூட அவர்கள் மறந்து போகலாம். இது அவர்களுக்கு அதீத தாக்கத்தை கொண்டு வருவதனால் அந்த பரீட்சையை முழுவதுமாக வெற்றிகரமாக செய்ய முடியாமல் போய்விடும். எனவே இந்த பரீட்சை தொடர்பான பதகளிப்பை எவ்வாறு கையாள்வது தொடர்பான யுத்திகளை மாணவர்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அவ்வாறு அந்த யுத்திகளை கடைபிடிக்கின்ற பொழுது அவர்கள் படித்த விடயங்களை ஞாபகப்படுத்தி தங்களை அமைதிப்படுத்தி கொண்டு அந்த பரீட்சையை தாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்ட ஆயத்தத்தின்படி திருப்தியாக அந்த பரீட்சைக்கு தோற்றமளிக்க முடியும்.
நிச்சயமாக. அதே போல மாணவர்கள் மீது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதீத நம்பிக்கை, அதே போல அதீத எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பது ஒரு ஒரு இயல்பான ஒரு விடயம். ஆனாலும் இந்த தருவாயில் மாணவர்களுக்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காமல் அவர்களுக்கு எவ்வாறு உறுதுணையாக இருக்க முடியும்? மிக முக்கியமான ஒரு கேள்வி. நாங்கள் இந்த கேள்வியை நாங்கள் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்தே பார்த்து வருகிறோம். குறிப்பாக மாணவர்கள் என்பவர்கள் அவர்கள் மாணவர்களாகுவதற்கு முன்பதாக பெற்றோருக்கு பிள்ளைகள். அந்த பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற உறவில் மாணவர்கள் அன்பும் ஆதரவும் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தை அல்லது பராமரிப்பை கொண்டிருக்கின்ற ஒரு இல்லத்தை மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர் வழங்க வேண்டும். இது மிக முக்கியமானது. நீர் பரீட்சையில் வெற்றி அடைந்தாலும் வெற்றி அடையாவிட்டாலும் உன் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றோம், எங்களது அன்பில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்ற அந்த உறுதியான அன்பையும் அந்த பிள்ளைக்கு ஆதரவையும் வழங்குகின்ற பெற்றோர் பிள்ளைகளுக்கு கட்டாயம் அவசியம். அதே போன்று ஆசிரியர்கள் பாடசாலையிலே அவர்களை அழுத்தப்படுத்தாது, சில வேளைகளிலே அவர்களை குறைத்து மதிப்பிடாது, அவர்களுக்கு கற்கக்கூடிய ஆர்வத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கின்ற பாடசாலை சூழலை ஆசிரியர்கள் கொடுக்க வேண்டும். இதெல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பரீட்சை என்கின்ற விடயம் அவர்களது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே என்பதை அவர்களுக்கு உறுதியாக கூற வேண்டும். அவர்களுடைய பெறுமதியை நிர்ணயிக்கின்ற ஒரு காரியம் அல்ல என்பதையும், அவர்களாக இருப்பதற்கு அவர்களை ஊக்குவித்து அவர்களாக இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை பெறுமதியுள்ளவர்களாக நாங்கள் மதிக்கின்றோம் என்கின்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நான் திரும்பவும் கூற விரும்புகின்றேன், இந்த பரீட்சையில் தோற்றுவிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற அதே விதமான அதீத பதகளிப்பு பரீட்சை பெறுபவர்களின் போது வருகின்ற பொழுது அவர்களுக்கு வெட்கம், மற்றவர்களுக்கு முன்பதாக ஒப்பிட்டு பேசப்படுகின்ற நிலைமைகள், அவர்களை வெட்கப்படுத்துகின்ற நிலைமைகள், அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் என்கின்ற எண்ணத்தை உறுதிப்படுத்துகின்ற போக்குகள், இவையெல்லாம் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். ஆசிரியர்களாக, பெற்றோராக, சமூகமாக இந்த விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். சரி, இந்த தருவாயில் நம்பிக்கையோடு எப்படி பரீட்சையை தோற்றுவது, அதே போல் மன உறுதியோடு எதிர்கொள்வதற்கு, அதாவது மாணவர்கள் தங்களுடைய பரீட்சைகளை மன உறுதியோடு எதிர்கொள்வதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள், அதே போல் வழிமுறைகள் என்ன? இப்பொழுது எங்களுக்கு பதகளிப்பு என்ற விடயத்தை குறித்து நாங்கள் பார்ப்போமானால், அல்லது மன பதட்டம் என்று சொல்லுமானால், அந்த பதட்டம் என்பது எப்படி ஏற்படுகிறது? உதாரணமாக நாங்கள் பொதுவாகவே எங்களுக்கு வருகின்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு அதற்கு முகம் கொடுத்து வாழ்வதற்காக எங்களது மூளையின் மிக்டலா என்கின்ற ஒரு பகுதி எப்பொழுதும் அவதானமாக இருக்கிறது. இது டிராஃபிக் லைட் மாதிரி இருக்கும். ஸோ எனவே அது அச்சுறுத்தல்களை, ஏதாவது தங்களது சந்தோஷத்திற்கு ஏதாவது ஒரு விதத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் சமூக சூழலில் நடக்கின்ற பொழுது அதற்கு அவர்கள் முகம் கொடுப்பதற்காக சில சுரப்பிகள் சுரக்கப்படுகிறது. அது இரத்தோட்டத்தை கூட்டுவதற்காகவும் மேலதிகமான சக்தியை எங்களது சரீரத்தில் கொடுப்பதற்காகவும் அந்த சுரப்பிகள் சுரக்கப்படுகிறது. அது அந்த சந்தர்ப்பத்தை, அந்த சவாலை சந்திப்பதற்காக இயல்பாகவே எங்களுக்குள் ஏற்படுகின்ற ஒரு பயாலஜிக்கல், அதாவது உடல் ரீதியான அல்லது உயிரியல் ரீதியான ஒரு தாக்கம். ஆனால் இந்த பதகளிப்பு அல்லது பதட்டம் மிகைப்படுத்தப்படுகின்ற பொழுது, அல்லது அது கூடுகின்ற பொழுது, அதிகரிக்கின்ற பொழுது, அது ஒரு பிள்ளையினுடைய அவதானத்தை, பிள்ளையினுடைய துளங்குதலை, பிள்ளையினுடைய சுய நம்பிக்கையை பாரிய அளவில் பாதிக்கும். எனவே அவர்கள் வெற்றிகரமாக பரீட்சைக்கோ அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டுமானால் எவ்வாறு தங்களது இதய துடிப்பை
அமைதிப்படுத்திக் கொள்வது அல்லது குறைத்துக் கொள்வது போன்கின்ற விடயங்களை எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்கின்ற விடயங்களை குறித்து இப்பொழுது ஆய்வு ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற வழிவகைகள் இருக்கிறது. எங்களது காலகாலமாக நாங்கள் மூச்சு பயிற்சிகளை நாங்கள் எடுக்கிறது எங்களது சமுதாயத்தில் இருக்கிறது. சில பாரம்பரியங்களில் அது மிகவும் முக்கியமான ஒரு சடங்கு போல ஒரு நாளாந்தம் செய்கின்ற ஒரு அபியாசமாக செய்யப்படுகிறது. ஆனால் நாங்கள் இந்த மூச்சு பயிற்சியை குறித்து யோசிக்கின்ற பொழுது மூச்சு உள்வாங்கி உள்ளெடுத்து நாங்கள் ஆழமாக உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது மூளையின் எங்களது இருதயத்தை கட்டுப்பாடு பண்ணுகின்ற பகுதி இதயத்தின் வேகத்தை குறைக்கக்கூடிய செயல்பாடை அங்கே தோற்றுவிக்கிறது. எனவே மாணவர்கள் செய்யக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு வழிமுறை என்னவென்றால் அவர்கள் ஆழமாக உள்மூச்சு எடுத்து மெதுவாக வெளிவிடுகின்ற பொழுது இதை அவர்கள் பரீட்சைக்கு முன் பரீட்சை மண்டபத்தில் இருந்து கொண்டே இதை செய்யலாம். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்களது இருதய துடிப்பு குறைந்து அவர்கள் இரத்தோட்டத்தின் வேகம் குறைந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மேலதிகமான குளுக்கோஸினுடைய வீதமும் குறைந்து அவர்கள் ஒரு அமைதி நீரை அடைய முடியும். இதை கொண்டு அவர்கள் தங்கள் செய்யக்கூடிய பரீட்சைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். இன்னொரு விடயம் அவர்கள் செய்யலாம் என்னவென்றால் அவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவிப்பதற்கு முன்பதாக 5, 4, 3, 2, 1 என்கின்ற ஒரு டெக்னிக் ஒரு யுக்தி இருக்கிறது. அது என்ன செய்யலாம் என்றால் அவர்கள் முழு சிந்தையும் அவர்கள் நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவதற்காக அந்த பயிற்சி உதவியாக இருக்கும். சில வேளைகளிலே ஒன்றில் நாங்கள் எதிர்காலத்தில் இருப்போம் அல்லது கடந்த காலத்தில் இருப்போம். நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு நாங்கள் எதிர்காலத்தை குறித்தோ அல்லது கடந்த காலத்தை குறித்தோ நாங்கள் பதகளிப்படைந்தவர்களாக இருக்க முடியும். எனவே நிகழ்காலத்தில் எங்களை வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். எனவே 5 விடயங்கள், நான் பார்க்கக்கூடிய 5 விடயங்கள் என்ன என்பதை குறித்து அவர்கள் பார்க்கலாம். அவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த அறையில் 5 விடயங்களை நான் பார்க்கக்கூடிய விடயங்கள் 5 என்ன இருக்கிறது, நான் உணர்கின்ற 5 விடயங்கள் என்ன இருக்கிறது. சில வேளை எனது உடை எனது தோளின் மேல் எவ்வாறு உணர்கிறது, எனது பாதம் எவ்வாறு நிலத்தில் உணரப்படுகிறது, எனது இருக்கையில் நான் இருக்கின்ற பொழுது எவ்வாறு உணர்கிறேன், எனக்கு இந்த சூழலில் எனக்கு குளிராக இருக்கலாம், வெக்கையாக இருக்கலாம், அவ்வாறான உணர்வுகள் என்ன என்பதை குறித்து 4 விடயங்களை பார்க்கலாம். 3 விடயங்கள் நான் எனக்கு நுகர்ந்து பார்க்கக்கூடிய சுவைத்து பார்க்கக்கூடிய 3 விடயங்கள் என்ன. சில வேளை எனக்கு விரும்பிய ஒரு சுவையான விடயங்களை சுவைத்து நினைத்து பார்ப்பதற்கு அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் மணந்து பார்ப்பதற்கு சில வேளைகளிலே நல்ல காற்றை மணந்து பார்க்க முடியும். இல்லாவிட்டால் தனக்கு விருப்பமான ஒரு மனத்தை அவர்கள் நினைத்து பார்க்க முடியும். அதை தொடர்ந்து கடைசியாக அவர்கள் சுவைத்து பார்க்கின்ற, மணந்து பார்க்கின்ற, உணர்ந்து பார்க்கின்ற, பார்த்து அவதானிக்கின்ற இந்த விடயங்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களை நிஜ வாழ்க்கைக்கு தற்போதைய நிலைக்கு அவர்களை தங்களை கொண்டு வரலாம். இந்த 2 வழிமுறைகளும் அவர்கள் கையாளுகின்ற பொழுது அவர்கள் நிகழ்காலத்துக்கு வருவதற்கூடாகவும் தங்களது இதய துடிப்பை அமைதிப்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் அவர்கள் ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்தி தாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை தேர்ச்சியாக சிறப்பாக செய்வதற்கு வழிவகையாக அமையும் என்று நினைக்கின்றேன். சரி, அந்த வகையில் எங்களுடைய நேர்காணலின் இறுதி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதே போல மாணவர்கள், இவர்கள் இந்த 3 தரப்பினர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? பெற்றோருக்கு தயவு செய்து உங்களது பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கின்ற அன்பும் ஆதரவும் வீட்டுச் சூழலில் மிகவும் அவசியம். அவர்கள் பரீட்சை எழுதி அவர்கள் பரீட்சையை வெற்றிகரமாக செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்தை அவர்களுக்கு கொடுப்பதோடு அவர்களுக்கு ஆதரவையும் அன்பையும் கொடுக்க வேண்டும். ஆசிரியர்கள்
மாணவர்கள் இந்த விடயத்தை செய்வதற்கு அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை எந்த விதத்திலும் மற்ற மாணவர்களோடு மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பேசாமல் அவர்களுடைய தனித்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை வழிநடத்துகின்ற ஆசிரியர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். சமூகமாக நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் மாணவர்களை அவன் நன்றாக பரீட்சை செய்துவிட்ட ஒருவனை நாங்கள் எவ்வளவுக்கு புகழ்கிறோம் என்பதிலும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு பிள்ளையினுடைய புகழ்ச்சி, அவனை புகழ்கின்ற பொழுது சரியான தேர்ச்சியை பெறாத ஒரு பிள்ளை, சரியான பரீட்சை முடிவுகளை பெறாத ஒரு பிள்ளை தன்னை குறித்து தாழ்வாக எண்ணிக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுகிறது. எனவே சமூகமாக ஆசிரியர்களாக பெற்றோராக நாங்கள் மாணவர்களை ஆதரித்து நடக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் காண்பது மிகவும் அவசியம். நிச்சயமாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் காப்போத்த உயர்தர பரீட்சைகள் இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த பரீட்சைக்கு தோற்றவருக்கும் மாணவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு விசேடமான ஒரு நேர்காணல் பகுதியாக இந்த பகுதி அமைந்திருக்கும். அதே போல மாணவர்கள் மட்டும் அல்லாது பெற்றோர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பகுதி மிகவும் உதவியுள்ள பயனுள்ள ஒரு நேர்காணல் பகுதியாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருந்தார் உளவியல், சமூக நலன், மனநல ஆதரவு மற்றும் சமூக மேம்பாட்டு துறைகளில் 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்ட நிபுணர், அதே போல தேசிய மற்றும் சர்வதேச உளவியல் நிபுணர்களுடன் இணைந்து பயிற்சி, மொழிபெயர்ப்பு, ஆலோசனை மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்களில் சிறப்பாக பங்களித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு இளங்குமரன் மாணிக்கம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி. சரி, அதே போல வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் எங்களுடைய நேர்கள் அனைவருக்குமே எங்களுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் கலந்துரையாடல் 2 நேர்காணல் பகுதிகளோடு